நம்ம என்னென்னலாம் கர்மா வச்சுட்ருக்கோமோ, நம்ம இந்த ஜென்மத்தில் என்ன கர்மா பண்ணுறோமோ, பூர்வ ஜென்மத்தில் என்ன கர்மா பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது தான் யாரோட வேலை? சனி கிரகத்தோட வேலை. இப்போ சனி எங்கே இருக்காருன்னா கும்ப ராசியில் இருக்கார். கும்பத்திலேயே சனி என்ன பண்ணுறாரு? வக்ரமாக போகிறாரு. அவர் வேற ராசிக்கு எதுக்கும் போகலை. ஆக்சுவலி இந்த டைம் என்ன, சாட்டன் ஸ்லோவாக வர டைம் வந்து யூ கரெக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரியான டைம். உனக்கான ஒரு கேப் நான் விடுறேன், இந்த கேப்பில் ஒன்றை முடிஞ்சால் நீ கரெக்ட் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த டைம் பீரியடில் வாட் எவர் எஃபர்ட் யூ டேக் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அது அவங்களுக்கு நீங்கள் என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் அதை நீங்கள் எஃபர்ட் போடுறீங்கன்றதே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயமாயிடும். சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் அது நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்றதே அது தெரியாது. இந்த மாதிரி நான் வேலை மாற்றணும்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் என்னால் மாற்றவே முடியலன்னு நினச்சாலும் இந்த ஃபியூ மந்த்ஸில் நீங்கள் வேலை மாற்றுறதுக்கான எஃபர்ட்டையும் நீங்கள் பண்ணிடலாம். உங்கள் ஒர்க் சைடில் ஏதாவது டிலே ஆகிட்டு இருந்தது, ப்ரொமோஷன் டிலே ஆகுது, இல்லை எனக்கு கிடைக்க வேண்டிய ஹைக் டிலே ஆகுது, அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு தானாக சும்மா வந்து எதுவும் கிடைக்காது. இந்த டைமில் யூ ஹாவ் டு கோ ஃபெட்ச் இட். நீங்கள் வாங்கிக்கிறதுக்கான நல்ல டைம். நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா அதுக்கான ஒரு நல்ல அவுட்கம் இந்த டைமில் உங்களுக்கு வரும். ஏன்னா அந்த சனி டைரக்டாக இருக்கும்போது, சனி நேர்பார்வையாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், நேராக போகும்போதே அவர் பயங்கர ஃபுல் ஃபோர்ஸோடு வருவார். இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கார்ல, ஸோ இவங்களுக்கு அது கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கும். ஆனால் இந்த டைம் பீரியடில் அகைன் நான் சொல்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஸ்லோவாக வந்திருக்கிறது எதுக்கு? ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வக்ர சனியோட பலன்கள். அப்போது அப்படின்னா என்ன? சாட்டர்ன் ரெட்ரோகிரேட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஜூன் 30th டு நவம்பர் 15th இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த 139 டேஸும் சனி வக்ரமாக இருக்காரு. அப்போ வக்ரமாக இருக்கிற இந்த பீரியட் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்? ஏதாவது ஒரு சில விஷயம் நம்ம லைஃப்பில் முடிக்கணும்னா முடிச்சிடலாம் இல்லையா? அந்த மாதிரியான பலன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி, இப்போ சனி வக்ரம்னா என்னன்னா, நம்ம பூமி சுற்றும் போது சனி கூடவே சுற்றுது இல்லையா? அப்போது அந்த சனி கிரகம் நம்ம பூமிக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு ரிலேட்டிவ் ஸ்பீடில் வரும்ல, அந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் இப்போ குறையுது. அப்போ சனி கிரகம் பூமி கம்பேர் பண்ணும்போது எப்படி தெரியுது? கொஞ்சம் மெதுவாக நகர்ற மாதிரி தெரியுது. அதுதான் இஃப் யூ சி ஸ்பேஸில் சனி வக்ரம்ன்றது இப்படி தான் டெபிக்ட் ஆகும். ஆனால் நம்ம அஸ்ட்ராலஜியில் என்ன பார்ப்போம்? அது நம்மளை எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, நம்ம மைண்ட் செட் எல்லாத்தையும் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அதுதான் நம்ம அஸ்ட்ராலஜியில் பார்க்குறோம். சரி, சனி கிரகம்னு வரும்போது எதுக்கெல்லாம் சனி கிரகம் அதிபதி இல்லை எதெல்லாம் சனி கிரகம் குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கர்ம வினை. நம்ம என்னென்னலாம் கர்மா வச்சுட்ருக்கோமோ, நம்ம இந்த ஜென்மத்தில் என்ன கர்மா பண்ணுறோமோ, பூர்வ ஜென்மத்தில் என்ன கர்மா பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது தான் யாரோட வேலை? சனி கிரகத்தோட வேலை. ஒன்றும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கொடுத்துட்டு போயிடுவார். நல்ல விஷயத்துக்கு நல்ல கர்மா பண்ணியிருக்கீங்கன்னா நல்ல விதமான பலன்களையும் கொடுப்பாரு. நம்ம கெட்ட கர்மா பண்ணியிருக்கோன்னா அதுக்கான லேர்னிங்ஸையும் அவர் கொடுத்துட்டு போவார். சிமிலர்லி சனி கிரகம் வேறு எதுக்கு? டிலே. சனியும் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், அங்கே அந்த இடத்துக்கு ஏற்ற டிலே கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. ரொம்ப டிலே பண்ணி தான் அந்த காரகத்துவத்தையே அவர் நடத்தி வைப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கல்யாணம் ஆகுறது அங்கே வந்து சனி இருக்காரு அப்படின்னா அந்த கல்யாணம் நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருப்பீங்க, செட் ஆகாது. லேட்டர் ரொம்ப நாள் கழிச்சு தான் செட் ஆகும். ஏன்னா அங்கே பயங்கரமான லெசன்ஸ் கொடுப்பாரு சனி பகவான். அப்போ சனின்றது வேறு எதுக்கெல்லாம்? ஹார்ட் ஒர்க். அப்போ சனி எங்கே இருக்காரோ அங்கே அதுக்கு ரிலேட்டடாக நீ நிறைய ஹார்ட் ஒர்க் போடு அப்படின்றது தான் சனி பகவான் சொல்கிறாரு. அண்ட் சனி மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் யாருமே இல்லை. ஒரு விஷயம் கூட லீனியண்ட்டாக அவர்கிட்ட நடக்காது. எதுவாக இருந்தாலும் ஹீ இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். வேணுன்றதை அவர் வாங்கிக்காமல் விட மாட்டார். சரி, இப்போ சனின்றன் வரும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா? குரு பெயர்ச்சிக்கெலாம் பயப்பட மாட்டாங்க. சனி பெயர்ச்சி, 7 சனி, அஷ்டம சனின்னு சொல்லும்போது எல்லாருமே அவ்வளோ பயப்படுவாங்க. சரி, இப்போ சனி எங்கே இருக்காருன்னா கும்பராசியில் இருக்கார். அக்வேரியஸ்லேயே, அதாவது கும்பத்திலேயே சனி என்ன பண்ணுறாரு? வக்ரமாக போகிறாரு. அவர் வேறு ராசிக்கு எதுக்கும் போகலை. ஏன்னா சில டைம் வக்ர சனி பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க ராசிக்கு போகும், வேறு ராசிக்கு எதுவும் போகலை. கும்பம்லே தான் அவர் வக்ரமாக போகிறாரு. அப்போது இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கும்பராசி வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கும்பத்துக்கு எப்படி இருக்கும் இந்த பீரியட்? இந்த ஜூன் 30 டு நவம்பர் 15 இந்த பீரியட் எப்படி இருக்கும்? இல்லை அவங்க எதெல்லாம் எக்ஸ்ட்ரா செய்யணும்? யூ கேன் ஈவன் கன்சிடர் தட் அஸ் அட்வைஸ் ஆர் ரெமெடிஸ். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும் அப்படின்னா,
கும்பம்னு வரும்போது உங்களோட தலையிலே கும்ப ராசியாக இருக்கட்டும் லக்னமாக இருக்கட்டும், லக்னத்துக்கு இன்னுமே எஃபெக்ட் ஜாஸ்தி. ஸோ கும்பம்னு வரும்போது உங்கள் தலையிலேயே என்ன பண்ணுறாரு, சனி பகவான் வந்து இருக்காரு. அப்போது உங்கள் லைஃப்பில் இவ்வளோ நாள் வந்து டிலே ஆன விஷயங்கள், இவ்வளோ நாள் தடைப்பட்ட விஷயங்கள் இப்போ ப்ரொசீட் ஆகி நடக்கும். இவ்வளோ நாள் வந்து நான் என்னோடய லைஃப்க்கு ஒரு ப்ராக்ரெஸ்ஸை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன் அப்படின்னா, இந்த நாட்களில் வந்து நீங்கள் அந்த கிளாரிட்டி கொண்டு வந்துப்பீங்க. அந்த கிளாரிட்டி வந்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஃபர்ட்டும் போட ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த வக்ர சனியில் எதெல்லாம் நீங்கள் பெண்டிங் டாஸ்காக வச்சுருக்கீங்களோ அதை பண்ணுறதுக்கான டைம் இது. ஸோ அப்போ நீங்கள் எதெல்லாம் வந்து என் லைஃபுக்கு வேணும் ஆனால் நான் எனக்கு பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் பண்ணணும். அது சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு சின்ன விஷயமான நான் எனக்குன்னு தேவைப்படுறது எதுவுமே வாங்கிக்கல இத்தனை நாள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு கல்யாணம் ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள் பண்ண ஆரம்பிக்கலாம், அதையும் பண்ணலாம். அண்ட் ஜென்ரலாகவே வந்து இந்த டைம் பீரியடில் ஜூன் 30th என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, உடம்பை நான் இவ்வளோ நாள் ஒழுங்காகவே பார்த்துக்கல, ஃபிட்டாகவே இல்லை, நான் ஃபிட்டாக ஆகணும் அப்படின்னு ஜிம் போக ஆரம்பிப்பாங்க, இல்லை ஹெல்த் கான்ஷியஸ் ஆக ஆரம்பிப்பாங்க, டயட் இருக்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக கும்பராசி பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் அவங்க அதை பண்ணுறது ரொம்ப நல்லது. எதெல்லாம் விட்டு வச்சுருக்கீங்களோ தயவு செஞ்சு பண்ணி முடிச்சிருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்பௌஸ் ரிலேட்டடான விஷயங்கள், என்னோடய ஒய்ஃப் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா நான் அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இப்போ தயவு செஞ்சு நீங்கள் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ ஓகே, கும்பம், டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப். உங்களோட கல்யாணம் ரிலேட்டடான விஷயங்கள், இல்லை ஸ்பௌஸ் ரிலேட்டடான விஷயங்கள், அண்ட் உங்களுக்குன்னு நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக எதெல்லாம் பார்த்துக்கலையோ அதெல்லாம் பண்ணிடுங்க. அடுத்தது மீனம். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, அந்த பயத்திலே நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இவ்வளோ நாள் எனக்கு தூக்கம் ஒழுங்காக இல்லை, தூக்கம் ஒழுங்காகவே வரமாட்டேங்குது, என்ன நல்லா தூங்க முடியுமான்னு கூட தெரியலன்னு உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது உங்களுக்கு ரொம்ப நல்ல டைம். நீங்கள் உங்கள் தூக்கத்தை ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்கு, நீங்கள் உங்களோட அந்த ஹெல்த், ஏன்னா நம்ம தூக்கம் ஒழுங்காக இருந்தால் தான் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். தூக்கம் கெட்டு போச்சுன்னா ஹெல்த் கெட்டு போகும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு வாரம், இப்போ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகுது அந்த ஜூன் 30th அந்த டைம் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அப்போது நான் இதனால தான் ஒழுங்காக தூங்கலையோ, நான் இதெல்லாம் என் ஹெல்த்துக்கு பார்க்கலையோ, இதெல்லாம் நான் இப்போ பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஈவன் இந்த ஸ்மால் டைம் பீரியட் உங்களுக்கு மேபி லைக் யூ கேன் ஈவன் கன்சிடர் லைக் 2-3 வீக்ஸ் பிஹைண்ட். ஏன்னா அது பக்கரமாகிறதுக்கு முன்னாடியே அதோட எஃபெக்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி வர ஆரம்பிச்சிருக்கும். முக்கியமாக இந்த ஜூன் 30th தான் அந்த கிளாரிட்டி இன்னுமே அதிகமாக வரும். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னு எஃபர்ட் எடுக்க ஆரம்பிப்பீங்க, ஒவ்வொரு எஃபர்ட்டும் எடுக்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நான் என் ஹெல்த்துக்கு பண்ண போகிறேன், இதெல்லாம் நான் பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்னு எஃபர்ட் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடி ஹெல்த் செக் போய் பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ என்டையர் இஃப் யூ சி, உங்களோட அந்த உடம்பு இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துக்கல, உங்களோட முக்கியமாக தூக்கத்தை இவ்வளோ நாள் பார்த்துக்கல, அந்த விஷயங்கள் அண்ட் நிறைய ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த விஷயம் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது, நான் இவ்வளோ நாள் வந்து அதெல்லாம் நான் மனசில் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், மீதி விஷயங்கள் வந்து இதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக இந்த ஒரு 1.5 வருஷம் நடந்தது, அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள்லாம் என் மனசுலே இருந்தது அப்படின்னா, அந்த ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விட ஆரம்பிப்பீங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நான் அதை விட்டுடுறேன், இதுக்கு மேலே நான் அதை பற்றி யோசிக்க போகிறதில்ல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டு மூவ் ஆன் ஆக ஆரம்பிப்பீங்க. அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வக்ர சனி உங்களுக்கு கொடுக்குது. இந்த டைம்லேயும் நீங்கள் அதெல்லாம் வந்து இல்லை, இதெல்லாம் நான் இன்னும் நினச்சிட்டே தான் இருப்பேன், நான் இன்னும் இந்த கோவத்தை ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தென் இந்த பர்டிகுலர் டைம் பீரியட் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு கெட் ஓவர் வித் தட் அண்ட் மூவ் ஆன். அதுக்கு இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஆக்சுவலி இந்த டைம் என்ன, சாட்டர்ன் ஸ்லோவாக வர டைம் வந்து யூ கரெக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரியான டைம். உனக்கான ஒரு கேப் நான் விடுறேன், இந்த கேப்பில் ஒன்றை முடிஞ்சால் நீ கரெக்ட் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அது உங்களுக்கு நல்லது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் கிளியராக வச்சுக்கிறது, சப்கான்ஷியஸ் பாசிட்டிவாக வச்சுக்கிறது, அண்ட் தென் உங்கள் தூக்கத்தை நல்லா கரெக்ட் பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கான்ஃப்ளிக்ஸ்லாம் இருந்ததுன்னா, உங்கள் ஒர்க் பிளேஸில் கான்ஃப்ளிக்ஸ் நடந்தது இத்தனை நாள், இந்த ஃபேமிலி சைடு கான்ஃப்ளிக்ஸ் நடந்தது, இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணிக்கிறது, அதுக்கெல்லாம் இந்த பீரியட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக் யூஸ் ஆஃப் தட். சரிங்களா? அடுத்தது மேஷம். ஸோ மேஷம்க்கு பார்த்தீங்கன்னா சனி 11ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா? அப்போது இவ்வளோ நாள் எனிதிங் ரிலேட்டட் டு ஃப்ரெண்ட் சர்க்கிள், அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்தது, அந்த ஒரு
அந்த எக்ஸ்டர்னல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நாட் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பட் எக்ஸ்டர்னல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த கான்ஃப்ளிக்ட் சரி பண்ணுறது. அதுக்கப்புறம் ஏர்னிங் ரிலேட்டடான விஷயங்கள். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் வந்து எனக்கு நான் ஏர்ன் பண்ணுறது எனக்கு பத்தவே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லைன்னா இல்லை எனக்கு இது வருது ஆனால் எனக்கு ஏதோ வந்து ஐம் நாட் ஸ்டில் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற மாதிரி. வந்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, வரலனாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அது உங்களுக்கு மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் இந்த டைம் பீரியடில் ஓவர் கம் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா பெட்டர் இன்கம் வர்றதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் இந்த டைமில் தேடிக்கலாம். இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஜாப்லேயே வந்து நீங்கள் இன்னும் எப்படி இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, ப்ரமோஷன்ஸ் வாங்குறது, இல்லை பிஸ்னஸ் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இப்போ வர ஆரம்பிக்கும். யூ வில் டெஃபினெட்லி see the differences. அது மட்டும் இல்லாமல் இப்போது when it comes to income, அந்த இன்கம்க்கு ஏற்ற மாதிரியான டாக்ஸஸ் நீங்கள் பே பண்ணுறீங்களா? ஏன்னா சனி பகவான் இஸ் a strict teacher இல்லையா? இப்போ இன்கம்னு வரும்போது இன்கம் டேக்ஸஸ் தேர். ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பே பண்ணுறீங்களா? அதுக்கு பே பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டைமில் தான் உங்களுக்கு வரும். இது நீ பண்ணணும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாஸ்ட் ஃபியூ வீக்ஸில் வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாரு அண்ட் ஹீ இஸ் செக்கிங் யூ. ஸோ டூ தட். அதையும் பண்ணி முடிச்சிடுங்க. ஓகேங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து மேஷம், ஒன் மோர் திங் யூ ஷுட் டூ இஸ் தட் இந்த டைம் பீரியடில் வாட் எவர் எஃபர்ட் யூ டேக் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அது அவங்களுக்கு நீங்கள் என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் அதை நீங்கள் எஃபர்ட் போடுறீங்கன்றதே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயமாயிடும். நீங்கள் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் அது நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்றதே அது தெரியாது. அண்ட் இதெல்லாம் வந்து யூ ஷுட் டேக் கேர். யூ ஷுட் பி லைக் ஃபைன், ஓகே, இது வந்து ஏதோ நமக்கு ஒரு டெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட் compared to other rasis, for Mesham it is really good because 11th houseல சனி பகவான் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேயா? அது மட்டும் இல்லாமல் மேஷம்க்கு இன்னொரு விஷயம், இஸ் ஆல்சோ சீயிங் த 5th house இல்லையா? சனி 5th house பார்க்குறாரு. அப்போது படிப்பு ரிலேட்டடான விஷயங்கள் நீங்கள் ஏதாவது விட்டு வச்சுருந்தீங்க. நான் வந்து 1.5 வருஷம் முன்னாடி இது படிக்கணும்னு நினச்சேன், அதாவது 2021 2022 காலகட்டத்தில் இதை படிக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் வந்து அதுக்கு போக முடியல, இந்த கோர்ஸ் பண்ணணும்னு நினச்சேன், அதனால் அதை பண்ண முடியல அப்படின்னா அது நீங்கள் இப்போ எடுத்து பண்ணுறதுக்கான நல்ல பீரியட். அது மட்டும் இல்லாமல் டிலேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரலாம், அதுக்கான டிலே, அந்த டிலேலாம் இப்போ சரியாகும். அண்ட் சைல்ட் பர்த்துக்கான டிலே, அது எல்லாமே வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆகும். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சைல்டு ரிலேட்டடான விஷயங்கள், உங்கள் குழந்தைங்க வந்து விஷயத்தில் அவங்க நல்ல காலேஜ் போகணும், நல்ல ஸ்கூல் போகணுன்னு இவ்வளோ நாள் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்து இப்போது லைக் அதுக்கெலாம் ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு இப்போ கிடைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அந்த சொல்யூஷன் நீங்கள் ஏற்படுத்திக்கணும், நீங்கள் அந்த ஹார்ட் ஒர்க் போடணும். பிகாஸ் தட்ஸ் நாட் ஈஸி. இதை நீங்கள் உங்கள் கர்மாக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் பண்ண வேண்டியதுக்கான எஃபர்ட் எடுக்கிறதுக்கான டைமிங் இது. அதை நீங்கள் பண்ணலாம். ஓகேயா? ஸோ ரிஷபம்னு வரும்போது உங்கள் ரிஷபத்துக்கு எங்கே இருக்காரு? 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ வேலை பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து இவ்வளோ நாள் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் ஏதாவது வேலை வச்சுருந்தீங்கன்னா அதை இந்த டைமில் பண்ணிவிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நான் வேலை மாற்றணும்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் என்னால் மாற்றவே முடியலன்னு நினச்சாலும் இந்த ஃபியூ மந்த்ஸில் நீங்கள் வேலை மாற்றுறதுக்கான எஃபர்ட்டையும் நீங்கள் பண்ணிடலாம். ஓகேயா? அண்ட் கரெக்ஷன்ஸ் அட் ஒர்க். சம்டைம்ஸ் இஃப் யூ சி இந்த ஒரு ஏற்கனவே எனக்கு இந்த ஒரு விஷயம் நடந்த மாதிரி இருக்குது ஆனால் திரும்ப நடக்குது அப்படின்றது இருக்கும். பேட்டர்ன் ஆஃப் லைஃப் முக்கியமாக வந்து ரிஷபம்க்கு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் ஆஃப் லைஃப் வந்து எப்படி வரும்னா ஒர்க் ரிலேட்டடான விஷயங்களில் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்கனவே நடந்தது, இப்போ அது திரும்ப நடக்குது. நான் முன்னாடி இருந்த ப்ராஜெக்டில் இது நடந்தது, இப்போ அது அப்படியே திரும்ப நடக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு ரிக்கரன்ட் சிச்சுவேஷன் வரும். ரிஷபம்க்கு மட்டும் இல்லை, மீதி பேருக்கும் நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது ஒரு ரிக்கரன்ட் சிச்சுவேஷன் வரும். அந்த ரிக்கரன்ட் சிச்சுவேஷன் வருது, ஏன் அதே சிச்சுவேஷனே திரும்ப வருதுன்னா அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக பண்ணியிருந்தீங்க, நீங்கள் அதில் நேர்மையாக நடந்துக்கல, இல்லை ஃபேராக நடந்துக்கலாம் அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக அந்த சிச்சுவேஷன் அப்படியே திரும்ப நடக்குது. ஸோ இப்போ நேர்மையாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில பேருக்கு சப்போர்ட் பண்ணுவோம், இன்னொரு சில பேருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். எனக்கு இவங்க பிடிக்கும், அவங்க மேலே தப்பே இருந்தாலும் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சில பேர் பண்ணுவாங்க இல்லையா? அப்போது அது நியாயமானு பார்த்தீங்கன்னா நியாயம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திரும்ப வரும்போது யூ ஷுட் நாட் டூ த இன்ஜஸ்டிஸ். நீங்கள் வந்து அன்ஃபேரான விதத்தில், ஒரு நியாயமான விதத்தில் நீங்கள் நடந்துக்கணும். அதை தான் அந்த சிச்சுவேஷன் திரும்ப வர்றது சொல்லுது. ஸோ அந்த மாதிரி ரிஷபம் உங்களுக்கு உங்களோட ஆஃபீஸ் இடத்துல, உங்களுக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா நவ் யூ நோ வாட் டு டூ. நீங்கள் என்ன பண்ணணுன்றதை புரிஞ்சு பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிஷபம்க்கு வந்து இதே சிச்சுவேஷன்ஸ் வந்து கேன் ஆல்சோ ஹேப்பன் அட் ஹோம்.
உங்களோட வீட்டு ரிலேட்டட் விஷயங்களில் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தது, இப்போ திரும்ப நடக்குது. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வீட்டில் ஒரு விஷயம் ரிப்பேர் ஆச்சு, இப்போ அது திரும்ப ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா அகெயின் யூ கேன் ட்ரை டு கெட் கனெக்டட் வித் எனி வாஸ்து எக்ஸ்பர்ட் டு என்ன பிரச்சனை அந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிக்கரண்ட் பிரச்சனை வந்தால் அதை இன்னுமே கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் ஒர்க் சைடில் ஏதாவது டிலே ஆகிட்டு இருந்தது, ப்ரொமோஷன் டிலே ஆகுது, இல்லை எனக்கு கிடைக்க வேண்டிய ஹைக் டிலே ஆகுது, அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு தானாக சும்மா எதுவும் கிடைக்காது இந்த டைமில். யூ ஹாவ் டு கோ ஃபெட்ச் இட். நீங்கள் வாங்கிக்கிறதுக்கான நல்ல டைம். நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா அதுக்கான ஒரு நல்ல அவுட்கம் இந்த டைமில் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஓகே, மிதுனமுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்காரு. அப்போ 9ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மிதுனம் இவ்வளோ நாள், மிதுன லக்னமாக இருக்கட்டும், மிதுன ராசியாக இருக்கட்டும், நான் அப்ராட் போக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், படிக்கிறதுக்கு அப்ராட் போக ட்ரை பண்ணேன், எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை, வேலைக்கு அப்ராட் போக ட்ரை பண்ணேன், ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படின்னா அவங்க இப்போ இந்த டைம் பீரியடில் அதுக்கான எஃபர்ட் போட்டாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அதை நான் திரும்ப இட்ஸ் நாட் ஆல்வேஸ் பாசிட்டிவ் திங்ஸ்லாம். இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைமில் நான் அப்ராட் போக முடியுமான்னு கேட்பாங்க. நம்மளும் அங்கே சான்ஸ் இருக்குது, உங்களுக்கு அந்த சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன் அங்கே சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அங்கே அதுக்கான சான்ஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் எஃபர்ட் போட்டால் தான் அது நடக்கும். நான் எந்த எஃபர்ட்டும் போட மாட்டேன், நான் இருக்கிற இடத்துலேயே உட்காந்துட்டு இருப்பேன், எதுவும் படிக்க மாட்டேன், எதுவும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு எல்லாமே மடியில் உட்காரணும், அப்படி உட்காராது இல்லையா? ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா அதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் சிமிலர்லி பார்த்தீங்கன்னா இப்போ 9ஆம் இடம்னு வரும்போது ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்ஸ், குருவை கண்டுபிடிக்கிறது, எனக்கான குரு யார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பிரிச்சுவலாக இருக்கவங்களுக்கு ஒரு தேடல் இருக்கும் இல்லையா? அந்த குருவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ், இல்லை ஏற்கனவே நீங்கள் அந்த குருன்னு சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அவங்கள பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ், இல்லை அவங்கக்கிட்ட திரும்ப க்ளோஸ் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் மிதுனம் முக்கியமாக நீங்கள் ஃபாதரோட ஹெல்த்தில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கணும். அப்பாவோட ஹெல்த் மட்டும் இல்லாமல் அப்பாவோட கெரியர், முன்னாடி நடந்த மாதிரியான விஷயங்கள் அப்படியே ரிக்கர் ஆகிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அப்போ அதே மாதிரி ரிக்கர் ஆகுதுன்னா அங்கே எது கரெக்டாக நீங்கள் பண்ணணும், அங்கே முன்னாடி பண்ணுறதுக்கு என்ன மிஸ் பண்ணிட்டீங்களோ அதை நீங்கள் திரும்ப பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸை இங்கே இதே சிச்சுவேஷன் கொடுக்குது. மேக் யூஸ் ஆஃப் தட். அண்ட் அஃப்கோர்ஸ் அனதர் திங் 9th ஹவுஸ்னு வரும்போது மிதுனமுக்கு அது ஒரு பாஸ்க்கான இடம் இல்லையா? அப்போ உங்கள் சப்பார்டினேட்ஸை நீங்கள் இவ்வளோ நாள் ஒழுங்காக ட்ரீட் பண்ணல அப்படின்னா இந்த டைம் பீரியடில் நீங்கள் அவங்கள ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சனி பகவான் கொடுக்குறாரு. உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களெல்லாம் நீங்கள் நல்லா ட்ரீட் பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம விட்டுருந்தீங்கன்னா, ஊதிய உயர்வு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்காம விட்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ கொடுக்கறதுக்கான கரெக்டான டைம். இப்போ கொடுத்தீங்கன்னா சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் அந்த மாதிரி. சரிங்களா? ஏன்னா அஃப்கோர்ஸ் ஒர்க்கிங் கிளாஸ்னு வரும்போது சனி ஆல்சோ ரெப்ரசன்ட்ஸ் ஒர்க்கிங் கிளாஸ். சரி, கடகம் கதறவங்களில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 7 சனின்னு கதறவங்களை விட எங்களுக்கு அஷ்டம சனின்னு கதறவங்க தான் அதிகமாக அந்த ஒரு பெயின் அவங்களுக்கு இருக்கும். சிமிலர்லி ஃபார் கடகம் இப்போது அந்த அஷ்டம சனி தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் அந்த அஷ்டம சனிலையும் இப்போ வந்திருக்கிற இந்த சனி வக்ரம் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ரிலீஃபாக தான் இருக்கும். ஏன்னா அந்த சனி டைரக்டாக இருக்கும்போது, சனி நேர்பார்வையாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், நேராக போகும்போதே அவர் பயங்கர ஃபுல் ஃபோர்ஸோடு வருவார். இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கார்ல, ஸோ இவங்களுக்கு அது கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கும். ஆனால் இந்த டைம் பீரியடில் அகெயின் நான் சொல்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஸ்லோவாக வந்திருக்கிறது எதுக்கு, நீங்கள் பண்ண வேண்டிய அந்த திருத்தங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ணிக்கிறதுக்கு இல்லையா? அப்போ கடகம் என்னென்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள், இப்போது அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, 7 சனியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் பிரச்சனை அங்கே வருது, உங்களோட வேலையில் பிரச்சனை வருது, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வருதுன்னா அது சும்மா வரல இல்லையா? அதில் ஏதோ ஒன்று இருக்குது. அப்போது அந்த பிரச்சனையில் என்ன இருக்குன்றத இவ்வளோ நாள் வந்த பிரச்சனைகளை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த பிரச்சனைகளில் நீங்கள் எப்படி உங்களை இன்னும் பெட்டராக மாற்றிக்கலாம், அதில் சைடு நான் பண்ண வேண்டிய கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத யோசித்து நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், அதை
மாற்றிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ கடகம் அதை மாற்றிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த டைம் பீரியட் நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைம் பீரியடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என்னோடய ஸ்பௌஸோட எனக்கு பிரச்சனை இருந்தது, இந்த அஷ்டம சனி ஆரம்பிச்சதுலேருந்தே எனக்கு பார்ட்னரோட பிரச்சனை இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணலாம், இந்த டைமில் நீங்கள் யூ கேன் சி என் பார்ட்னரோட என்ன பிரச்சனை, இல்லை என் இன்லாஸோட என்ன பிரச்சனை அப்படின்றத அதை நல்லா யோசித்து பார்த்து அதுக்கான ஏதாவது கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்க முடியுமான்றதை இந்த டைமில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கான அந்த கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கும்போது இந்த டைம் பீரியடில் அந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா அங்கே சாட்டனோட இன்ஃப்ளூயன்ஸ் இப்போது கம்மியாக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் கடகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய அந்த இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெல்த், பூர்வீக சொத்து எனக்கு வர வேண்டியது இன்னும் வரலை அப்படின்னா சொல்கிறீங்கன்னா அப்போ அதுக்கெல்லாம் இது கரெக்டான டைம் நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு. அண்ட் கடகம் அகெயின் பார்த்தீங்கன்னா இப்போது ஹெல்த் ரிலேட்டடாக நான் ஏதாவது கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காகவும் இது ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கான கரெக்டான டைம். போய் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க, ஹெல்த்தெல்லாம் என்னென்ன சரி பண்ணணுமோ இந்த நவம்பர் வரைக்கும் இருக்கிற டைமில் அதை சரி பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது இது வந்து 8th house தானே உங்களுக்கு சனி இருக்காரு அப்படின்னு வரும்போது 8ஆம் இடம்னாலே அந்த ரொம்ப இன்டெப்த்தான அக்கல்ட் ரிலேட்டடான அந்த வழிபாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சாதனாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து முருகருக்கு வேண்டிக்கிட்டு 48 நாள் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவாங்க, இல்லை வாராகி அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு நான் ஒரு மண்டலம் நான் இந்த பூஜை பண்ணுறேன்னு பண்ணுவாங்க. அது நீங்கள் பண்ணுறதுக்கு இது கரெக்டான டைம். யாருக்கு முக்கியமான கடகமுக்கு தான், மீதி எல்லாரை விட கடகமுக்கு இது ரொம்பவே முக்கியமான டைம். ஏன்னா நீங்கள் இதே மாதிரி ஒரு பவர்ஃபுல் காட், நம்ம வாராகி அம்மன் மாதிரியோ, முருகர் மாதிரியோ, இல்லை பைரவர் மாதிரியோ, இல்லை காளி மாதிரியோ, இதே மாதிரி ஒரு பவர்ஃபுல் காட் அவங்கள சூஸ் பண்ணி அவங்களுக்காக நான் இது பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு 48 நாள் அதை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கான சாதனான்னு சொல்லுவாங்க. சாதனானா ஒன்றும் இல்லை, நீங்கள் பூஜை பண்ணும்போதே கூட மெடிடேஷனும் சேர்ந்து பண்ணணும். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் அவங்க சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது இல்லையா, உங்களுக்கான சிச்சுவேஷன்ஸ் அப்படி மாற்றி கொடுப்பாங்க. நீங்கள் பெட்டராக இனிமே உங்கள் லைஃப் பெட்டராக போகட்டும்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு அவங்க மாற்றி கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும், நான் முன்னாடி இருந்த இப்போ எனக்கே அந்த மாற்றம் வந்துருச்சுன்னா அந்த 48 நாள் முடிக்கும் போது உங்களுக்கு அந்த மாற்றம் கண்டிப்பாக தெரியும். கடகம் அதை நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கான நல்ல பீரியட் இது. நீங்கள் ரொம்ப நாளாக நான் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வேலையில் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கை கூடுறதுக்கு, இல்லை நான் இடம் மாற்றம் இல்லை வேலை மாற்றமே மாற்றணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் ஒரு சில விஷயம் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி மாற்றம் வரத்துக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல டைம் பீரியட். முக்கியமாக அந்த 48 நாள் நீங்கள் அந்த கடவுளுக்கு சாதனா பண்ணுறத கண்டிப்பாக பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்தது சிம்மம். எல்லாருக்கும் ஒரு இடத்துல இருக்குன்னா சிம்மம்க்கு எங்கன்னா பார்ட்னருக்கான இடத்துல 7ஆம் இடத்துல என்ன இருக்காரு, சனி பகவான் இருக்காரு, அதுவும் சனி வக்ரமாக இருக்காரு. ஸோ சிம்ம லக்னம், சிம்ம ராசி, உங்கள் பார்ட்னருக்கான விஷயத்துலலாம் நீங்கள் இந்த போன ஒரு 1.5 வருஷமாகவே நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருந்திருக்கணும். ஏன்னா கைண்ட் ஆஃப் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது, இல்லை அவங்களால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசிக்கலி நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறத இந்த டைம் பீரியட் 7ஆம் இடத்துல இருக்கிற வக்ரசனி என்ன சொல்லுதுன்னா, உன் பார்ட்னருக்கு அதாவது உன் ஸ்பௌஸ்க்கு ஏதாவது பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, இல்லை ஏதாவது பண்ணி கொடுக்குறேன், இல்லை நான் இதை மாற்றிக்கிறேன், இல்லை இந்த விஷயம்லாம் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது கமிட்மெண்ட் முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா அதை இப்போ பண்ண வேண்டிய டைமிங். ஏன்னா இப்போ இந்த ஃபியூ மந்த்ஸ் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா சாட்டர்ன் வில் பி ஹாப்பி. ஸோ உங்களுக்குள்ள அந்த மாதிரி எந்த ஒரு டிஃப்ரென்சஸும் வராது. அண்ட் அவங்க லைஃப்பில் இருக்கிற விஷயங்களும் இன்னும் பெட்டராகும், பார்ட்னரோட லைஃப்பில் இருக்க விஷயங்கள் பெட்டராகும். கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு நீங்கள் பார்க்கும்போது சோஃபார் நீங்கள் உங்களுக்கு ஒரு சில லெசன்ஸ் கொடுத்துருக்கோன்னா, பொண்ணு இந்த மாதிரி பார்த்த கடைசியில் இப்படி ஆயிடுச்சு, இந்த வரன்னு பார்த்த கடைசியில் இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு லெசன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் அது செட் ஆகலை, நம்ம மேலே தப்பு இருக்கா இல்லை அவங்க மேலே தப்பு இருக்கா, இல்லை ஏன் வந்து நம்மளை வேண்டான்னு சொன்னாங்க, இல்லை ஏன் நம்ம வேண்டான்னு சொல்கிறோம், நம்ம தேவையில்லாமல் ரிஜெக்ட் பண்ணுறோமா, அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது இந்த ஃபியூ மந்த்ஸ் யூ கேன் சி மேரேஜுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். when you realize the things.
அந்த கிளாரிட்டி வரும்போது உங்களுக்கு அதுவுமே வந்து ஃபாஸ்ட்டாக போகும். அண்ட் இப்போ கல்யாணம் ஆயிருந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பௌஸோட லைஃப்பில் அவங்க ஸ்பௌஸ் என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னு, நான் முன்னாடி இது பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ இந்த ஒரு வருஷமாக என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த வேலைக்கு போகணும்னு நினச்சேன், போக முடியல. இது படிக்கணும்னு நினச்சேன், படிக்க முடியல. இல்லை இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், இந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சேன், போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? யார் சிம்ம லக்னம் இல்லை சிம்ம ராசியோட ஸ்பௌஸ் அதை இந்த டைம் பீரியடில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைம் தான் இந்த வக்ர சனி டைம். ஸோ இதை கண்டிப்பாக பண்ண சொல்லுங்கள். அவங்க எதை பண்ணணும்னு நினச்சி பண்ணாமல் விட்டுருக்காங்களோ அதை இந்த டைம் பீரியடில் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்தது கன்னி ராசி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம். அகெயின் இன்னொரு மீதி எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது கன்னிக்குமே இது ஒரு இந்த சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது கைண்ட் ஆஃப் இட் வாஸ் லைக் தட். ஒரு 1.5 இயர்ஸாக நீங்கள் அந்த எஃபெக்டை நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போது சனி வக்ரமாக இருக்கிறது இட்ஸ் எ ரிலீஃப் ஃபார் யூ. ஜூன் 30th ஒரு ரிலீஃப் வர ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா சனி ஸ்லோ டவுன் ஆயிருக்காரு. அப்போ சனி ஸ்லோ டவுன் ஆயிருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், இவ்வளோ நாள் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்களோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். 6ஆம் இடம்னு வரும்போது முக்கியமாக கான்ஃப்ளிக்ஸ், வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தது, இல்லை ஏதாவது ஒரு சில விஷயம் நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணலை அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிக்கிறது. அண்ட் டொனேஷன்ஸ், நான் கோயிலுக்கு இந்த டொனேஷன் கொடுக்குறேன்னு சொன்னேன், கொடுக்கல. இந்த ஆர்ஃபனேஜஸ்க்கு இந்த டொனேஷன் கொடுக்குறேன்னு சொன்னேன், கொடுக்கல. இந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்காம விட்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் கொடுக்கறது. முக்கியமான விஷயமே வந்து நான் இந்த லோன் எடுத்தேன், இந்த லோன் வந்து நான் முடிச்சிடுவேனா, நான் க்ளோஸ் பண்ணிடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் நீங்கள் லோன் க்ளோஸ் பண்ணுறதுக்கான நல்ல பீரியட். எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு நல்ல பீரியட். ஸோ லோன் க்ளோசிங்ஸ் பார்க்குறது. அண்ட் எனக்கு ஹெல்த் வைஸ் இது இந்த சில பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருந்தது இந்த ஒரு வருஷமா 1.5 வருஷமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் நீங்கள் சரி பண்ணிக்கிறது. இது எல்லாத்துக்குமே இப்போ இது ஒரு நல்ல டைம். மேக் யூஸ் ஆஃப் தட். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம். ஸோ துலாம்க்கு எங்கே வருது? வக்ர சனி வந்து துலாம் 5ஆம் இடத்துல வராரு இல்லையா? அப்போ 5ஆம் இடம்னு வரும்போது குழந்தைகள், 5ஆம் இடம்னு வரும்போது ரெக்ரியேஷன், 5ஆம் இடம்னு வரும்போது ஸ்பெகுலேஷன், ஸ்டாக் மார்க்கெட் மாதிரியான விஷயங்கள். அண்ட் 5ஆம் இடம் இஸ் அகெயின் ஃபார் படிப்பு. ஸோ அப்போது இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் லைஃப்பில் ஏதாவது டிலே இருக்கு. குழந்தைங்க இது எது பண்ணுறதுன்னு தெரியல, இது ரொம்ப நாளாக என்னோட குழந்தைக்கு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பண்ண முடியல அப்படின்னா அதை நீங்கள் பண்ணுறதுக்கான நல்ல டைம். டிலே இன் சைல்டு பர்த் இருந்தால் அது ரெக்டிஃபை ஆகிறதுக்கான ஒரு நல்ல டைம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெகுலேஷன்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு வந்து எதுவுமே பெருசாக இவ்வளோ நாள் வரல அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ஸ் உங்களுக்கு நல்லபடியாக போகிறதுக்கான ஒரு நல்ல டைம். பட் அகெயின் சனிக்கு எது பிடிக்கும்? டே ட்ரேடிங் சனிக்கு பிடிக்காது. ஒரு ஸ்டேபிள் ஸ்டாக்ஸ் தான் சனிக்கு பிடிக்கும். நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஃப்யூச்சருக்கு சனி பகவான் அதை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டார். சரிங்களா? அடுத்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் நீங்கள் ஏதாவது விட்டு வச்சுருந்தீங்க, நான் இந்த கோர்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ ஐடி பார்த்தீங்கன்னா ஐடியில் சொல்லுவாங்க, நான் ஏடபிள்யூஎஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், க்ளவுட் கோர்ஸ் ஏதாவது கூகுள் க்ளவுட் கோர்ஸ் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதெல்லாம் பண்ணவே முடியல அப்படின்னா அதெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கான இது ஒரு நல்ல டைம். அகெயின் இந்த ஃபியூ மந்த்ஸ் நீங்கள் 1.5 வருஷம் முன்னாடி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அதை நீங்கள் இப்போ எடுத்து பண்ணுறதுக்கான நல்ல டைம். சரிங்களா? அண்ட் ஒர்க்லையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னோவேட்டிவான க்ரியேட்டிவான ஐடியாஸ் நீங்கள் கொண்டு வருவீங்க. ஒர்க்கில் வந்து மேனேஜ்மெண்ட் சைடு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. டெக்னிக்கலாக இருந்தால் கூட மேனேஜ்மெண்ட் சைட் என்னெல்லாம் பண்ணலாம், ஏன்னா 5th house இஸ் அகெயின் ஃபார் தட் இல்லையா? மேனேஜ்மெண்ட் சைட் பண்ணலான்னு பார்ப்பீங்க. அண்ட் பேசிக்லி ரெக்ரியேஷனும், இவ்வளோ நாள் நான் ஒன்றுமே பண்ணலப்பா, என்ஜாய் பண்ணேன், இனிமேல் நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறது, அதுக்கும் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது எல்லாமே நீங்கள் துலாம் யூட் பி டூயிங் இட். சரிங்களா? அடுத்தது விருச்சிகம். ஸோ விருச்சிகம்னு வரும்போது விருச்சிகம்க்கு எங்கே 4ஆம் இடத்துல சனி இருக்காரு, 4ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்காரு. அப்போ அஃப்கோர்ஸ் இவ்வளோ நாளாக நான் வந்து இங்கே அப்ராட்லேருந்து இந்தியா போகணுன்னு நினச்சிட்டு இருக்கேன், என்னால் போக முடியல அப்படின்னா இந்த பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் உங்களுக்கு போகிறதுக்கான எல்லா ஒரு ஏற்பாடுகளும் ஈஸியாக நடக்கும். விசிட் பண்ணுறதுக்கு இந்தியா போகிறது, இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டேக்கு போயிட்டு வர்றது, அதுவும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது விருச்சிகம்னு வரும்போது 4ஆம் இடம், நாங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கோம், இல்லை வீட்டுக்கு இந்த விஷயம்லாம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா அது பண்ணுறதுக்கான டைம் பீரியடும் இப்போது
அண்ட் ரொம்ப நாளாக வந்து என் அம்மாவோட விஷயத்தில் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து இருக்குது, அவங்களுக்கு இதெல்லாம் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னா, விருச்சிக ராசியோட அம்மாவுக்கு எதெல்லாம் இவ்வளோ நாள் விட்டு போயிருந்தோ, எதெல்லாம் பண்ண முடியலன்னு இருந்ததோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான நல்ல டைமிங். அண்ட் ஜென்ரலாகவே அவங்க ஹெல்த்தில் ரொம்ப இந்த டைம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா அவங்க ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஹெல்த்தை பெட்டர் பண்ணிக்கலாம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா அதுக்கான டைமிங். சம்டைம்ஸ் அந்த ஹெல்த் ரிலேட்டட் கான்சென்ட்ரேஷன்ஸ்லாம் நாட் ஜஸ்ட் ஃபார் விருச்சிக ராசியோட அம்மா, பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஹெல்த்தில் இருக்கிற மாதிரி அது இண்டிகேட் பண்ணி நம்மளை ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண வைக்கும் இல்லையா? ஸோ இட்ஸ் நாட் ஆல்வேஸ் வந்து எல்லாமே பாசிட்டிவாக வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் விஷயம் நடக்கும்ன்றது இல்லை. சம்டைம்ஸ் அது ஒரு நெகட்டிவ் இண்டிகேஷனோட வந்து கூட உங்களுக்கு நல்லது செய்யும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியும் ஜென்ரலாக ஃபார் ஆல் ராசி யூ ஹேவ் டு டேக் கேர், நாட் ஜஸ்ட் விருச்சிகம். அண்ட் கெரியர் ரிலேட்டட் விஷயங்கள் நான் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணேன், ஒன்றுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை கெரியர் ரிலேட்டட் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்குமே இது ஒரு நல்ல டைம் இஃப் யூ மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகேயா? அண்ட் ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் விருச்சிகம். கெரியர் ரிலேட்டடும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம், 4th house ரிலேட்டட் அதுவுமே வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து தனுசு. இப்போ தனுசுக்கு எங்கே இருக்குன்னா, தனுசுக்கு 3ஆம் இடத்துல இருக்கு. அப்போ 3ஆம் இடத்துல தனுசு இருக்கும்போது அவங்க சிப்ளிங்ஸ் லைஃப்பில் இருந்த விஷயங்கள், ரொம்ப நாளாக தடைப்பட்டுட்டு இருந்த விஷயங்கள், தனுசு ராசியோட உடன் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் பிக்கப் ஆகி ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்கும், கொஞ்சம் பிக்கப் ஆகி ஸ்பீடுனப் ஆகும். ரொம்ப நாளாக இது நடக்கணும்னு இருக்குது, ரொம்ப நாளாக அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், பொண்ணு பார்த்துட்ருக்கோம், கல்யாணம் நடக்கலை, இல்லை ரொம்ப நாளாக வந்து அவங்க லைஃப்பில் வந்து வேலை தேடிட்டு இருக்காங்க, அது நடக்கலை அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிக்கப் ஆகி இப்போ அது முடிகிறதுக்கான நல்லபடியாக முடிகிறதுக்கான சுச்சுவேஷன் எஃபர்ட் போட்டால் நடக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து இப்போ தனுசு லக்னம் தனுசு ராசி வந்து நான் சோஷியல் மீடியாவில் என்னோடய ப்ரெசன்ஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் அது முன்னாடி நினச்சேன் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி, ஆனால் அதுக்கான எந்த ஒரு இண்டிகேஷனும் எனக்கு வரல அப்படின்னா இது அகெயின் இட்ஸ் அ குட் டைம் ஃபார் யூ டு ஸ்டார்ட் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அகெயின் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல், இன்னும் ரொம்ப நாளாக நான் டூரே போகல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வெக்கேஷன் போகிறதுக்கு, பக்கத்தூர் போகிறதுக்கு, இல்லை ஷார்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், பக்கத்தூர் ட்ரான்ஸ்ஃபர், நியர்பை ட்ரான்ஸ்ஃபர், லைக் வித்தின் தமிழ்நாடு நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க ட்ரை பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா அகெயின் திஸ் இஸ் அ குட் டைம். அண்ட் முக்கியமாக ஆல்சோ ஸ்பிரிச்சுவாலிட்டி, மெடிடேஷன், என்னோட குருவை நான் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்லாம் யோசிக்கிறவங்களுக்கு திஸ் இஸ் அகெயின் அ வெரி குட் டைம் தனுசு. சரிங்களா? சரி, ஸோ இஃப் யூ சி, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக தனுசு காஷியஸாக பார்த்துக்கிற விஷயம் வந்து கம்யூனிகேஷன். அகெயின் இந்த டைமில் வந்து நீங்கள் உங்களோட பேச்சை கொஞ்சம் காஷியஸாக பார்த்துக்கணும். நிறைய லூஸ் டாக்ஸ் விடுற மாதிரி இருக்கும், யூ ஹாவ் டு கண்ட்ரோல் இட். ஏன்னா இது என்னது, வக்ர சனி 3ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா? இவ்வளோ நாள் பார்த்துருந்தீங்கன்னா வாயாலே உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும், ஏதாவது வாயை விட்டு மாட்டிக்கிற மாதிரி பிரச்சனை வந்திருக்கும். ஏன்னா சனி 3ஆம் இடத்துல டைரக்டாக இருந்திருக்காரு. இப்போ வக்ரமாக இருக்கும்போது என்னென்னா எக்ஸ்ட்ரா நிறைய பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா ஒன்று சொல்லிட்டு ஐயோ நம்ம இதில் ஒழுங்காக சொல்லியோ அகைன் திரும்ப சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு சில விஷயம் நடக்கும் ஃபார் தனுசு. சரி, கடைசியாக பார்த்தீங்கன்னா மகரம் வந்து 2ஆம் வீட்டில் இருக்காரு வக்ர சனி. ஸோ மகரம்க்கு ஃபேமிலிக்குன்னு நான் அசட் சேர்க்க முடியுமா, ஃபேமிலிக்குன்னு நான் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு இது ஒரு நல்ல டைம். ஃபேமிலியில் வந்து எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வர மாதிரியான ஒரு டைமும் தான் இது. என் ஃபேமிலிக்கு நான் இந்த எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்துருச்சு, நான் இந்த விஷயம் எக்ஸ்ட்ரா பண்ணணும், இது இருக்கு, ஃபேமிலி சரி இவ்வளோ விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது இருக்குது, அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு ஃபேமிலி சைட்லேருந்து வரும். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போ அதிகமாக இருந்தால் அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் ஃபேமிலி சைடு அவங்க முன்னாடி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் இப்போ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைம். முன்னாடி பண்ணணும்னு நினச்சி அது நடக்கவே இல்லை அப்படின்னா அதை இப்போ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைம். அண்ட் ஜென்ரலாக மகரம்னு வரும்போது திஸ் இஸ் ஆல்சோ குட் டைம் ஃபார் தெம் பிகாஸ் அவங்க வந்து கடைசி ஃபேஸ் ஆஃப் அந்த 7 சனியில் இருக்காங்க இல்லையா? இந்த கடைசி ஃபேஸ் ஆஃப் சனியில் இருக்கும்போது இவங்க தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மேக் தட் கிளாரிட்டி. என்னென்னா இப்போ மொத்தமாக உங்களோட 7 சனி ஆரம்பிச்சதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, அந்த சொல்லி கொடுத்த விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். டூ தட் as an exercise.
ஓகேங்களா. ஒரு ஒரு வீக்லி ஒரு வீக்கெண்டாக சூஸ் பண்ணி சனிக்கிழமை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி ஒரு 1 hour உட்காந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என் லைஃப்பில் இந்த பிரச்சனைலாம் நடந்தது, அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கீங்களா, அதில் நீங்கள் என்னென்ன விஷயம் மாற்றிருக்கணும் அதை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்களா, அப்படி நீங்கள் எதுவும் மாற்றலைன்னு நினச்சிங்கன்னா அதை மாற்றுறதுக்கான நல்ல டைம் பீரியட் இது. ஏன்னா யூஆர் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 7th சனி. 7th சனியில் ஃபுல்லாக நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி என்னை அப்படியே மாற்றிட்டேன். ஆரம்பத்துலேருந்து எண்டுக்கு நான் ஃபுல்லாக மாறிட்டேன். என்கிட்ட இருந்த நிறைய கெட்ட விஷயங்களை நான் விட்டுட்டேன். அந்த மாதிரி கெட்ட விஷயங்களே இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்கள தான் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவங்கள எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் தேவையில்லாமல் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தே கெட் வெரி மெச்சூர்ட் அண்ட் தே கெட் வெரி ஐடியல் ஃபார் சனி இல்லையா. எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, நான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், பிரச்சனைக்குள்ளே இருந்தேன், ஆனால் நான் என்ன மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்கள சனி பகவானுக்கு பிடிக்காது. ஸோ வாட் ஹீ வில் டூ இஸ் தட் ஹீ வில் கிவ் மோர் ரிப்பீட்டடாக அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்து அவங்கள சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவார். சி அட் த எண்ட் ஹீ இஸ் அ டீச்சர், ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர். ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க அந்த பசங்க கிட்ட சொல்கிறாங்க, இல்லைம்மா நீங்கள் இதெல்லாம் படிக்கணும், நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பசங்க கேட்கவே இல்லைன்னா அந்த டீச்சர் திரும்ப ஸ்ட்ரிக்டாகி அதே தான் சொன்னதே திரும்ப சொல்லுவாங்க, இல்லை கொடுத்த பனிஷ்மெண்ட்ஸே திரும்ப கொடுப்பாங்களே. தட்ஸ் வாட் சனி பகவான் டஸ். ஸோ அதை முக்கியமாக 7th சனி பீரியட், அஷ்டம சனி பீரியடில் இருக்க நீங்களாம் இஃப் யூ ஃபாலோ தட் ஹி வில் நாட் பனிஷ் யூ அட் ஆல். நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு மல்டிபிள் டைம்ஸ் மோர் வெல்த் சனி கொடுப்பாரு. அண்ட் சனி கொடுக்குற அந்த வெல்த்தாக இருக்கட்டும், இல்லை கெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், தட் வில் நாட் கோ அவே. இப்போது இப்போ சுக்கிரன் கொடுத்த வெல்த் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. குரு கொடுக்குற வெல்த் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் சனி கொடுக்குற வெல்த் அப்படியே அசையாமல் இருக்கும், போகவே போகாது. ஏன்னா சனி அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டார். அவர் ஒன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆறாரு உங்ககிட்ட அப்படின்னா தான் அவர் கொடுப்பாரு. ஸோ வெல்த்துன்னு சொல்லும் போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி. வெல்த்துன்னு சொல்லும் போது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், நல்ல ரிலேஷன்ஷிப்ஸு, நல்ல உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே கிடைக்கிற மாதிரியா இருக்கிற ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸை நீங்கள் லக்கியாக ஃபீல் பண்ணி எல்லாமே நல்லா இருக்கு எனக்கு அப்படின்னு தோணுது இல்லையா, அதுவே ஒரு நல்ல வெல்த்து தான். சரிங்களா. ஸோ டூ திஸ். இதில் சொன்ன அட்வைசஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் லெட் மீ நோ எதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்றதா லெட் மீ நோ. அண்ட் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் ஜெம் ஸ்டோன்ஸ் கிஃப்ட் கொடுக்குறோம் ஒன்ஸ் வி ரீச் 100K சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் உங்களுக்கு அந்த ஜெம் ஸ்டோன் வேணும்னா என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். டூ சப்ஸ்கிரைப். அண்ட் எவ்வளோ தூரம் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க எங்கள் சேனலில், எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க, எவ்வளோ தூரம் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க டு திஸ் டாபிக்ஸ். அண்ட் எல்லாமே உங்கள் லைஃப்பில் ஆமாம் நீங்கள் சொன்னது என் லைஃப்பில் நடந்தது அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுவே கான்ட்ரிபியூஷன் தான் இல்லையா. ஏன்னா அப்போ மற்றவங்களுக்கு தெரியும், அப்போ இது நடக்குதுன்னா அப்போ நம்மளும் அந்த அட்வைஸ் ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு ஃபாலோ பண்ணிப்பாங்கல்ல. அது நீங்கள் மீதி பேருக்கு பண்ணுற ஒரு நல்ல விஷயம். சரிங்களா. ஓகே தென் see you all. Thank you.